டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சைனிக் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகணும். exams.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகணும். இதுக்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்டெப் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்குரிய அத்தியாவசியமான தேவைகள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபக் இமேஜாக வந்து இருக்கணும். சரியா? அடுத்து வந்து 80% வந்து நம்மளோட முகம் வந்து தெரியணும். அதாவது வந்து நம்மளோட 2 காது மடல்கள் வந்து நல்லா வந்து தெரியணும். பேக்ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒயிட் கலர் பேக்ட்ராப் வந்து இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. 10 கிலோபைட்லேருந்து 200 கிலோபைட் வரைக்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தம்பு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இடது கை கட்டவரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாம்ப் பேடில் வந்து வச்சு ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து தம்ப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து ஜேபக் இமேஜாக வந்து மாற்றிக்கணும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோபைட்லேருந்து 30 கிலோபைட் வரைக்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிக்னேச்சர். ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் வந்து ஒரு பேப்பரில் வந்து போட சொல்லிவிட்டு அந்த சிக்னேச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜேபக் இமேஜை வந்து மாற்றிக்கணும். இதோட சைஸ் வந்து 4 கிலோபைட்லேருந்து 30 கிலோபைட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டொமைசில் சர்டிஃபிகேட். இது வந்து இருப்பிட சான்றிதழ். இது வந்து ஆன்லைனில் இ-சேவை மையத்தில் வந்து பதிஞ்சு வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் பதிஞ்சிங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து வந்துடும். இது வந்து பிடிஎஃப்பில் வந்து இருக்கணும். சைஸ் வந்து 50 கிலோபைட்லேருந்து 300 கிலோபைட் வந்து வரைக்கும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட கம்யூனிட்டியை வந்து மீன் பண்ணும். அடுத்து வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையனோட இல்லை அப்படின்னா பொம்பளை பிள்ளையோட ஐடி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 டாக்குமெண்ட்டையும் வந்து பிடிஎஃப் வந்து மாற்றிக்கோங்க. பிடிஎஃப் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா ஈவினிங் வந்து 7 to 8 வந்து என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.